நண்பர்களே வணக்கம். முன்ன காணொலியிலே சொல்லியிருப்பேன் நம்ம வாகனம் பழுதாகிடுச்சுன்னு. இன்றைக்கி ரேபிடோ போட்டு ஸ்கூல் போகலான்னு புக் பண்ணால் 45 நிமிடமாக ஒருத்தரும் அக்செப்ட் பண்ணல. சரி ட்ரெயினில் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு வண்ணாரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்ததால் வழியை மறந்துட்டேன். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் உள்ளே கொஞ்சம் வழியை தேடி சுற்றிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வெளியே வந்து ஸ்கூல் ரீச் ஆகிட்டேன். நம்ம வாட்ச்மேன் அண்ணன் டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு வந்தார். அவர் வாங்கிட்டு வந்த தோசையை லோட் பண்ணிட்டு கிளாஸ் போனால் இன்றைக்கும் கராத்தா மாஸ்டர் ஸ்கூலுக்கு விசிட்டை போட்டார். எப்பவும் போல் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி நமக்கு ஆஃபீஸ் போகிற வேலை இருக்குது. வண்ணாரப்பேட்டை மெட்ரோவில் ஏறி சென்ட்ரல் வந்துட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தோலியும் ஆஃபீஸ் வந்திருந்தாங்க. கேண்டீன் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு ஸ்டேடியம் வந்துட்டேங்க. மழை வேறு அதிகமாக இருக்குது. நம்ம அண்ணனும் வந்துட்டார். அவர் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வண்டி சர்வீஸ் விட்டு ரிட்டன் ஸ்டேடியம் வந்துட்டேன். போலீஸ் டீமும் ட்ரைனிங்கை முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு கிளம்பினா மழையும் விடுற மாதிரி தெரியல. சைதாப்பேட்டை வேறு போகணும். சொன்னா கிட்ட குதிரையை வாங்க. நான் ட்ரெயினில் போகிறேன்னு தான் சொன்னேன். நானும் சைதாப்பேட்டை தானே போகிறேன், நீ வேணா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். செம மழை, ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். முன்னாடி போன வண்டி சடனாக பிரேக்கை போட இவன் அந்த வண்டியில் முட்டு கொடுக்க கீழே விழுந்துட்டோம். பெருசாக அடி எதுவும் படலை. நீ இருடா நானே ஓட்டுறேன்னு வண்டியை வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். குதிரையை எடுத்துகிட்டு அதுக்கு தீவனத்தை போட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேங்க.